தென்னாசியாவையே தன் ஒரு குடைக்குள் ஆண்ட மன்னன் திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொள காந்தலூர் சாலை களமருந்தருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் தடிகைப்பாடியும் நுளம்பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் எந்திசை புகழ்தர ஈழ மண்டலமும் இரட்டப்பாடி ஏழரை இலக்கமும் தெண்டிரல் வென்றி தண்டார் கொண்ட தன்னிழல் வளர்ந்தருள் எல்லா ஆண்டும் தொழுதக விளங்கும் ஆண்டே செலியரை தேசுக்குள் கோ ராசகேசரி வர்மரான உடையார் ஸ்ரீ ராசராச தேவர்க்கு யாண்டு என்று மெய்கீர்த்தியோடு இந்த உலகையே ஆண்ட ராஜராஜ சோழன் துயிலும் இடம் அவரது நினைவிடத்திற்கு இன்று நாம் தமிழரினுடைய பாரம்பரியத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறோம். பிரம்மாதி அதிபிரம்மோ சிவோம் யஸ்து சதா சிவோம் நம சிவாய. தமிழர்களின் புகழை பறைசாற்றியவர், சோழ நாட்டின் எல்லைகளை விரிவாக்கியவர். கேரள பகுதிகள் கங்கபாடி, நுளம்பாடி, கலிங்கம், ஈழம் என்று பெரும் பகுதியை வென்றவர். உலக புகழ்பெற்ற பெருவுடையார் கோயிலை கட்டி கொடுத்தவர். யுனெஸ்கோ இன்றைக்கு இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய வரலாற்றில் மிகச்சிறந்த கடல் வாணிபத்தை உருவாக்கியவர். நாட்டை மண்டலங்களாக பிடித்து திறமையாக ஆட்சி செய்தவர். வரி வசூல் செய்யும் முறையை, நிர்வாக முறையை ஒழுங்குபடுத்தியவர். நாடு முழுவதும் நிலங்களை அளந்து பதிவு செய்யும் முறையை அறிமுகப்படுத்தியவர். கோவில்கள் சுவர்களில் ஆட்சி செயல்கள், நன்கொடைகள் மற்றும் வெற்றிகளை கல்வெட்டாக பதிவு செய்தவர். கோவில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை ஆகியவற்றை எடுத்து ஊக்குவித்து மிக பிரம்மாண்டமான கோயில்களை கட்டியவர். சிவபக்தராக இருந்தபோதும் கூட பிற சமயங்களுக்கும் ஆதரவளித்தவர். பல்வேறு மத அமைப்புகளுக்கு நன்கொடைகள் வழங்கியவர். கிராம சபைகளின் செயல்பாடுகளை மேம்படுத்தியவர். மக்களின் பங்களிப்புடன் நிர்வாகம் நடைபெற வழிவகுத்தவர். அவரது ஆட்சி காலம் சோழ பேரரசின் பொற்காலமாக கருதப்பட்டது. இராணுவம், நிர்வாகம், கலை, கலாச்சாரம், பொருளாதாரம் ஆகிய அனைத்திற்கும் துறைமுகமாக சோழநாடு இருந்தது என்று சொன்னால் அது இந்த பெருவுடையார் ராசராச சோழனால் அமைந்தது என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ராஜராஜ சோழனுடைய நினைவிடம் இன்றைக்கு கேட்பாரற்று உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆண்ட மன்னனுக்கு வெறும் உத்ராட்ச மாலையினால் ஒரு குடிசை அமைக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கான ஒரு மணி மண்டபத்தை நாம் எழுப்ப வேண்டும். உலகத்தை தன் குடையின் கீழ் ஆட்சி செய்த ராஜராஜ சோழனுடைய புகழை உலகம் அறிய செய்ய வேண்டும். இது தமிழர்களான ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நமது தமிழர் குடி என்று உலகமெல்லாம் தமிழர்களினுடைய வீரத்தையும் தமிழர்களினுடைய பெருமையையும் பறைசாற்றிய தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய மன்னராக ஒரே குடையின் கீழ் தெற்காசியா முழுவதையும் கொண்டு வந்த மாபெரும் மன்னரான ராஜராஜ சோழன் அவர்களுடைய பள்ளிப்படை ஆலயத்தில் தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறைகளை மீட்டு இன்றைக்கு நாம் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் தமிழ் இலக்கியங்களையும் பாடுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் ராஜராஜ சோழன். ஏடு தந்தான் அடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அடி அவன் எல்லையிலே அப்படின்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். அப்படியாக அந்த ஏட்டை நமக்கு கொடுத்தவர், தமிழ் பாட்டை நமக்கு தந்தவர். உலகமெல்லாம் ஆன்மீகத்தையும் வரலாற்றையும் வீரத்தையும் இன்றைக்கும் தமிழர்கள் என்றால் சோழ தேசமா என்று கேட்கும் அளவிற்கு சோழர்களினுடைய பெருமையையும் புலிக்கொடியை இமயமலை வரை சென்று அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை இடங்களுக்கும் புலிக்கொடியை நாட்டிய புலிக்கொடி வேந்தன் அருள்மிகு ராஜராஜ தேவரினுடைய திருச்சன்னதியில் இன்றைக்கு இருக்கிறோம். அவருடைய திருச்சன்னதி இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இன்னும் அதை எப்படி மாற்ற வேண்டும், நம்முடைய கடமைகள் என்ன, இந்த திருப்பணியை இன்று யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அத்தனை விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் சம்பத்குமார். இந்த சிவலிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதைந்த போய் நிலைமையில் நடுத்திரலில் கொள்ளைகளில் இருந்தது. அப்போ நாங்கள் ஃபுல்லாகவே விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாழைத்தோப்புகள், பூக்கொல்லைகள், கல்லைகள் விவசாயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தபோது அப்போ என்ன பண்ணாங்க, எங்கள் மாமா ராமன் சேதுராமையன்ட்டு பியூனாக ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ எங்கள் விவசாயங்கள்லாம் பார்க்கணும், வெள்ளையருக்கெல்லாம் பார்க்கணும், வெள்ளையருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த வெள்ளையருக்கு எடுக்க வந்தாங்க. அந்த தென்னை மரத்துக்கிட்ட வெள்ளையருக்கு இருந்து எங்கள் கொள்ளையில் ஓரத்தில் இந்த வெள்ளையருக்கு எடுக்க வந்தபோது இது என்ன ஆதி காலத்து சிவலிங்கம் மாரி இருக்குது, பிரதிஷ்டை இல்லாமல் ஆவுடை இல்லாமல் இருக்குது, சாஞ்ச நிலைமையில் இருக்குது, இதை உடனே ஆய்வு பண்ணணும்னு காதை வச்சு படுத்துட்டாங்க. அவங்களுக்கு வைப்ரேஷன் ஆகிடுச்சு. வைப்ரேஷன் ஆனோன்னா
இங்கே தான் பெரிய மகான் இருக்காங்க, ராஜராஜனே இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, காதை வச்சு படுத்துகிறாங்க. காதை வச்சு படுத்தோன்னே நான் நம்புகிறேன், எப்படி மக்கள் நம்ப வைக்கணும் எங்கள் தாத்தாட்ட இருக்காங்க. எங்கள் தாத்தா சொன்னாங்க, நான் நம்ப வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை உடனே நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடவாயில் பாலசுப்ரமணியன் தொழில்துறை ஆய்வாளர் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் அவங்கள அழைச்சிட்டு வந்து தோண்டி பார்த்தோம். தோண்டி பார்க்கும்போது பக்கத்தில் ஆறுலாம் இருக்கிறதுனால ஊற்று வர ஆரம்பிச்சிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 அடி வரைக்கும் தான் தோண்டணும். 16-18 அடி வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 10 அடி வரைக்கும் தான் தோண்டணும். அதில் உள்ள சிப்பேடுகள்லாம் எடுத்துகிட்டு போய் லேபுக்கு போய் செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் 1000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள். மறுபடியும் ஆய்வு பண்ணணுன்னு பார்த்தா நம்ம பழையாறை வந்து தலைநகரமாக விளங்கியிருக்கு. இங்கேருந்து நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு சுரங்கப்பாதைகள் இருந்திருக்கு. சரின்னு பார்த்தா ஊர் பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரியப்படையூர், பாம்பப்படையூர், சோழன் மாளிகை, புதுப்படையூர் எல்லாம் படைகளாக இருந்த ஊர்கள். இந்த ஊருக்கு ஆதி காலத்தில் சிவபாத சேகரமங்கள்னு பேர். அதுக்கப்புறம் பூபதி ராஜபுரம்லாம் இருந்திருக்கு ஆதி காலத்திலே. அவர்கிட்ட உடைவாளுலாம் தயாரிக்கப்பட்டது, உடைவாளு அப்படின்னு பேர் மாட்டேங்குது. சரி இவ்வளோ லிங்க் இருக்கே, இது எப்படி நம்ம அதிகாரப்பூர்வமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நாங்கள் இந்த ஊருக்கு நாட்டாமல் இன்னும் நாட்டாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் முன்னோர்கள் 2 தூண்களை இருந்ததை ஓரத்தில் தூக்கி போட்டு விவசாயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை என்ன பண்ணாங்க, எங்கள் குருக்கள் மூலியமாக எங்கள் ஊர் பால்குளத்தி அம்மன் கோயிலில் காம்பவுண்ட் சேவர் எழுப்பி இது பண்ணிடலாம், வச்சிடலாம், அந்த 2 தூண்களை ட்ரில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஒரு தூண்களை பார்த்தீங்கன்னா எம்டிஆர் இருக்கும், இன்னொரு தூணில் கல்வெட்டு இருந்து. இந்த கல்வெட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டும் விட்டு பார்த்தா ஆதி காலத்து மொழி கிறந்தை. அது தமிழில் பெருக்கி பார்த்தா இதுதான் ராஜராஜ சோழன் நினைவிடம் பள்ளிப்படை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவனடியார் குரூப்பெல்லாம் வந்து சரி இதை அபிஷேகம்லாம் பண்ணி நிலை நிறுத்தி நிமித்து வச்சாங்க. இவரோட பிறந்தநாள் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக கொண்டாடுவாங்க. வெளியிலேருந்து சென்னையிலேருந்து எல்லாம் வெளிலேருந்துலாம் வந்து கொண்டாடுவாங்க. மிச்ச டயத்தில் எங்களால் முடிஞ்சது நாங்கள் தான் பூஜை பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தமிழர்கள் இது எப்படி கீத்து கொட்டாயெல்லாம் தாத்தா பூஜை பண்ணிக்கிட்டு பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழர்கள் மலேசியா அந்த கட்டைகள்லாம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ சென்னையிலேருந்து ஷெட்டு போட்டு கொடுத்தாங்க. ரீசெண்டாக இப்போ ட்ரஸ்ட் மூலயமா இது மட்டும் 3 லட்ச ரூபாய்க்கு ருத்ராஜ்யங்கள் பண்ணி கொடுத்தாங்க. மாரி ஒருத்தவங்களாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களால் முடிஞ்சது பூஜை பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், விட்டுறக்கூடாது அப்படின்னு செஞ்சு. இப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபி இயந்திரம் வச்சு இப்போ ஃபுல்லாகவே தோண்டிக்கிட்டு வந்தாங்க. முனிசிபாலிட்டி லைன் இதுக்காக தோண்டிக்கிட்டே வரும்போது இதுக்கிட்ட வந்து ரொம்ப நேரமாக தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. தோண்டி ஏதோ புதையலுக்கு ஏதோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி புதையல் இருந்தால் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி நல்லா அவங்களால பக்கெட்டை வச்சு தூக்க முடியல. தூக்கி ஓரத்தில் போட்டு மறுபடியும் தோண்டிக்கிட்டே போனாங்க. ஏதோ கருங்கல் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் நான் என்ன பண்ணேன், தண்ணி எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி பார்த்தோன்னே ஒரு டிசைன், இந்த பூ டிசைன்லாம் இருப்பாங்க, இதேமாரி பூ டிசைன்கள், இதேமாரி சுவடுகள், இதேமாரி ஏதோ ஒரு தூண்கள் மாரி இருக்குது. அது தூண்களா இல்லை எப்படின்னு தெரியல. அதேமாரி இது உடைந்து இருக்கு. ஆனால் இப்போ உள்ள உடையில அப்போ உடைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ளார அப்ப அந்த மணிமண்டபம் இருந்திருக்கலாம். அந்த மணிமண்டபத்திலிருந்து மேல வந்ததாகத்தான் லிங்கம் இருந்து. கண்டிப்பா உள்ளார ஒரு பிரம்மாண்டமான லிங்கம் இருந்திருக்காங்க. இந்த இதெல்லாம் இருக்க காரணங்கள்லாம் நீங்களே சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பாக ஒரு இது இன்னும் எப்படி ஒரு கீழடிக்கு அகழ்வாய்வு பண்ணாங்களோ அப்படியான ஒரு அகழ்வாய்வு எடுத்து பண்ணினா உண்மையிலேயே ரேடார்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணாங்க. நாங்கள் லேபுக்கு போய் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேபுக்கு போனாங்க. இன்ன வரைக்கும் ரீசன் சொல்ல மணிமண்டபம் கட்டுறோம்னு சொல்கிறாங்க. கட்டினா கண்டிப்பாக நான் தாத்தா இருக்கும் போதே கட்டலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்பயே பண்ணியிருந்தா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். தாத்தாவே இருந்து 10 வருஷம் ஆகுது. அப்போ நாங்கள் தான் பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எங்க தலைமுறையில்னாச்சும் கண்டிப்பா இவருக்கு ஒரு நன்மை பார்க்கும் போதே சோழனுக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் ஏற்படணும். தமிழக மக்கள் அதற்கு நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய உதவி செய்யணும். தமிழர்களாகிய நாம் தமிழ் தலைவன் ஆசியாவையே தனது தமிழாலும் வீரத்தாலும் தமிழர்களுடைய வீரத்தை எல்லாம் உலகத்திற்கே சொன்னவராக இருந்தவர் ராஜராஜ சோழன். அவருக்கான ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு நாம் அத்தனை பேருமே கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் தாண்டி இந்த மணிமண்டபத்தில், இந்த நந்தவனத்தில் நாமும் ஒரு பங்காக இன்றைக்கு ஒரு செடியை, ஒரு மரத்தை நட்டு சோழன் அவர்களுக்கு ஒரு பெரிய நிழலாக அந்த மரம் வர வேண்டும் என்று இறைவனை வேண்டியிருக்கோம். அவருக்கு தரக்கூடிய நிழலாக நம்மால் முடிந்தவரை செய்யக்கூடிய சின்ன சின்ன கைங்கரியங்கள், இப்படியான ஆலயங்களை மீட்டெடுப்பது தான், நமது வரலாற்றை மீட்டெடுப்பது தான் ஒவ்வொருத்தரினுடைய கடமையாக இருக்கிறது.
நம் நாட்டில் இது போன்று மறக்கப்பட்ட இடங்களை தேடி கண்டுபிடித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. இப்படியான ஆலயங்களை தெரிந்து கொள்வதற்கு நமது ஈதல் அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.